அன்பே கடவுள். வெல்கம் டு ஏ ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு எலிவேஷனோட 1200 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டு, அதுவும் ரொம்பவும் ரேராக கிடைக்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு இந்த தனி வீடு. இப்போ நம்ம பார்க்குறது பார்க்கிங் ஏரியா. ஃப்யூச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக செப்டி டேங்க்கு, போரு, சம்ப்பு எல்லாத்தையுமே பார்க்கிங் ஏரியாவில் அமைச்சு கொடுத்துட்டாங்க. வீட்டை ஒரு பக்கத்துலேருந்து போயிட்டு வர மாதிரி செட்பேக் ஏரியாவும் விட்டு கட்டியிருக்காங்க. அதனால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கிங் ஏரியாவோட சைஸு 15க்கு 20 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது மெயின் டோரு. ரொம்பவே கிளாசிக்காக டீக்வுட்டில் ஸ்ட்ராங்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு லைட்டிங் எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது லிவிங் ரூம். இந்த வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 4x2 வெட்ரிஃபைடு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 40க்கு 30 என்ற அளவில் இந்த பிளாட் அமைஞ்சிருக்கனால வீட்டோட டிசைன் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இந்த லிவிங் ரூமுக்கு வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் 2 விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட சைஸு 22க்கு 12 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. சின்ன ஒரு ஃபங்க்ஷனையே நீங்கள் நடத்தலாம், அந்த அளவுக்கு பெரிய ஹாலாக டிசைன் செஞ்சுருக்காங்க. 2 பெட்ரூமோட இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸை வெளியில் வச்சு டிசைன் பண்ணியிருக்கனால ஃப்யூச்சரில் நீங்கள் வீடு கட்டி வாடகைக்கு விடணுன்னாலும் விடலாம். ஃபுல் இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக மாடுலர் கிச்சனை பார்க்குறோம். இந்த கிச்சனுக்கு தேவையான அளவுக்கு செல்ஃபு, லாஃப்ட் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனில் சன்லைட்டுக்கும் வென்டிலேஷனுக்கும் ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸு 8க்கு 10 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. இந்த தனி வீடு அமைஞ்ச லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பல்லாவரம் டு குன்றத்தூர் போகிற ரோட்டில் அனகாபுத்தூருக்கு பக்கமாகவே அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமை பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமோட சைஸு பார்த்திங்கன்னா 14க்கு 11 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. இந்த ரூமுக்கு போதுமான அளவுக்கு லாஃப்ட்டு, செல்ஃப் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்றாங்க. செல்ஃபில் மிரர் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அட்டாச்சு ரெஸ்ட் ரூமை பார்க்க போகிறோம். இந்த ரெஸ்ட் ரூமை வெஸ்டர்ன் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான டிசைனில் வால் டைல்ஸை பதிச்சு கொடுத்துருக்காங்க. சன்லைட்டுக்கும் வென்டிலேஷனுக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்க்குறோம். இந்த பெட்ரூமோட சைஸு 10க்கு 13 என்ற அளவில் அமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் போதுமான அளவுக்கு செல்ஃபு, லாஃப்ட் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த 2 பெட்ரூம் கொண்ட தனி வீடு அமைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். காமனாக ஒரு ரெஸ்ட் ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு கீழே. அதை அடுத்ததான் நம்ம பார்க்கலாம். இந்த பெட்ரூம் செல்ஃப்லேயும் மிரர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்டாச்சு ரெஸ்ட் ரூமை பார்க்குறோம். இந்த ரெஸ்ட் ரூமையும் வெஸ்டர்ன் டைப்பில் டிசைன் செஞ்சுருக்காங்க. வால் டைல்ஸை டிஃப்ரெண்ட்டான டிசைனில் பதிச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஸ்டேர்கேஸுக்கு கீழே அமைச்சு கொடுத்த காமன் ரெஸ்ட் ரூமை பார்க்க போகிறோம். இந்த காமன் ரெஸ்ட் ரூமை இந்தியன் டைப்பில் டிசைன் செஞ்சுருக்காங்க. வால் டைல்ஸ் பதிச்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் ஒரு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஓப்பன் டெரஸை பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேர்கேஸோட ஹேண்ட்ரையில் எஸ்எஸில் ரொம்பவே அழகாக டிசைன் செஞ்சுருக்காங்க. ஸ்டேர்கேஸோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டி ஸ்கிட் ISI டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் டெரஸ்க்கான என்ட்ரன்ஸில் சேஃப்டி பர்பஸ்க்கு சேஃப்டி கிரில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் டெரஸில் பர்கோலா டிசைன் ஒன்று செஞ்சுருக்காங்க. அதில் ஸ்பாட்லைட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஹைலைட்டாக நல்லாயிருக்கு. இது போல் பல நல்ல தகவல்களுக்கு
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேலும் தகவல்களுக்கு எங்களை அணுகவும். அனைத்தும் நன்மைக்கே ப்ராப்பர்ட்டி.